தேர்தலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தமிழர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகளாகட்டும், தனித்தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையாகட்டும் அனைத்துமே அதற்கு எதிராகத்தான் இருக்கின்றன. அதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி வெளியிலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அது இப்பொழுது கண்டிநாய்க்கர் என்ற ஆவணப்படம் வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆவணப்படத்தை பத்திரிகையாளர்களாக நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். தமிழர்கள் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களை கூறு கூறாக பிரித்து, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை இரு கூறுகளாக பிரித்து, இஸ்லாமிய மக்களை உருது பேசும் இஸ்லாமியன், தமிழ் பேசும் இஸ்லாமியன் என்று பிரித்து, அதே போல ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அது எதிர்க்கின்றது. அந்த ஆவணப்படம் வீரத்தமிழர் முன்னணி வெளியிட்டிருக்கின்றது. அந்த இருப்பதிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள், அருந்ததிய மக்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் நில உடைமை இல்லாமல் இருக்கின்ற மக்கள், அருந்ததிய மக்கள், அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்ற கட்சி தமிழனுக்கு அல்ல, மனிதனுக்கு கூட அது நேர்மையாக உண்மையாக இருக்காது என்பதுதான் எங்கள் கருத்து. சீமான் தமிழர்களுக்கு அதை பார்க்கணும். நீங்க யார் தமிழர்கள் ஒரு வரையறை அவர் வச்சிருக்காரு. நீங்க ஆண்டுக்கு ஒரு கோட்பாட்டில் சீமான் ஆண்டுக்கு ஒரு கோட்பாடு சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டு மண்ணிலே வாழ்ந்து பெண் எடுத்து பெண் கொடுத்தவர்களை எல்லாம் நான் தமிழராக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். அதுக்கப்புறம் தெலுங்கு பேசுற மக்கள் தமிழர் கிடையாதுன்னாரு. இப்போ ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஈழத்திலே இருக்கின்ற சிங்களவர்கள், இலங்கையில் இருக்கின்ற சிங்களவர்கள் மிக நல்லவர்கள். சிங்களவர்கள் இதற்கு முன்பு நடந்த போர், எந்த போர்லையும் பெண்களை அவர்கள் தொட்டதில்லை, குழந்தைகளை கொன்றதில்லை, அவர்கள் நல்லவர்கள் என்று அந்த ஆவணப்படம் கூறுது. அப்ப யாரு கொலை பண்ணாங்கன்னு கேட்டா, தெலுங்கர்கள் தான் அங்க போய் தமிழர்களை கொலை பண்ணாங்க. 1,40,000 பேர் தெலுங்கர் கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மீனவனை 800 மீனவனை யாரு சுட்டுக் கொண்டது அப்படின்னா அது தெலுங்கர் சுட்டுக் கொண்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அது அப்படியே பயணப்பட்டு போகும். இன்னும் கொஞ்சம் ஆண்டு கழிச்சு, நீங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாருங்க, ஊட்டியிலே தமிழன் வடுக புலி அடித்து தமிழன் சாவு, வடுக காட்டு மாடு மோதி தமிழச்சி சாவு, இந்த மாதிரி பேசுற பைத்தியகாரத்தனமெல்லாம் இந்த மண்ட நடக்கும். இந்த பிரிவினை சக்திகளை ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க கூடாது. தமிழ் மண்ணில நீங்க வாழ்வியல் முறையில நீங்க தமிழரா வாழ்றாரா, தமிழர்கள் போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்களா, தமிழர்களுக்கான வாழ்வாத பிரச்சனைகள் அந்த மக்கள் கலந்துக்கிறாங்களா, அவர்களை தமிழராக தான் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க பிறப்படிப்படையில மொழி பேசுற அடிப்படையில நீங்க அவங்க இது இல்ல, இந்த மண்ணை விட்டு போகணும், வந்தேரிகள் நீ வெளியே போகணும். முகநூல்ல பாருங்க, முகநூல்ல நீங்க பாருங்க, ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அந்த கைகூலிகள் இஸ்லாமியர்களை எவ்வளவு கேவலமாக சித்தரித்து முகநூல்ல எழுதுகிறாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம இந்த மாற்று மொழி பேசும் மக்களை எழுதிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை ஒரு சீரழிவு சமுதாயத்தை நோக்கி அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த இளைஞர்களை, அந்த வர்ற இளைஞர்களை தன்னுடைய பேச்சினால தவறான விஷ கருத்துக்களை அவங்க மனசுக்குள்ள பூத்துறாங்க. அந்த பெண்களை கேவலப்படுத்துறாங்க. நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தான் அவங்க அம்மா அக்கா தங்கச்சியும். நீங்க முகநூல்ல நீங்க போய் பாருங்க, பத்திரிகையாளர் போய் பாருங்க, அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மாற்று கருத்தை, ஒரு வார்த்தை ஒரு இந்த வார்த்தை இல்ல, தனித்த வார்த்தைகள் இல்ல, கெட்ட வார்த்தைகள் இல்ல, அவங்களுடைய கருத்தை ஒருத்தர் மாற்றி வச்சான்னா அடுத்த வார்த்தை அவங்க கேட்கறது, நீ வடுக வந்தேரியா, நீ தெலுங்கனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த விஷயத்துக்கு எதுக்கு வராங்கன்னா அந்த பெண்களை கொச்சப்படுத்துறதுக்காக வராங்க. இது எப்படி சமூகம் ஏத்துக்க முடியும்? அதே நாங்க இது நீங்க ஆள ஊடுருவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க சீமானந்தன் பேட்டியில சொல்லியிருக்காரு, சிங்களர்கள் தான் தெலுங்கர்கள் தான் அங்கே படுகொலை செய்தது அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லியிருக்காரு, தந்தி டிவி பேட்டியில. அதே போல இஸ்லாமியர்கள், உருது பேசும் இஸ்லாமியர்களை நாங்கள் தமிழராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் வந்தேரி அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லியிருக்காரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இஸ்லாமிய மக்கள் இருப்பதிலே பல கலவரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பல தொல்லைகளை தாங்கி, பல துன்பங்களை தாங்கி, பல படுகொலைகளை கண்டு அவர்கள் ஒற்றுமை தான், அவங்க உயிரோடு இருக்கிறதே அவர்கள் ஒற்றுமை தான். அவங்களை நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் செய்யாத விஷயம் இல்லது. ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சக்திகளே இஸ்லாமியர் தான் பிரிச்சு நிறுத்தினானே தவிர உருது பேசுற இஸ்லாமிய, தமிழ் பேசுற இஸ்லாமிய, தெலுங்கு பேசுற இஸ்லாமியன் பிரிச்சு நிறுத்தல. அப்ப அனைத்து கூறுகூறா ஒரு போராட்ட சக்தியாக இருக்கின்ற மக்களை ஒடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஒன்றாக சேர்ந்து போராடக்கூடிய கூறுகளை தனித்தனியாக பிரித்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா தனித்தமிழ் ஈழத்துக்கான போராட்டம் எப்படி நடக்கும்? இந்த மண்ணுக்கான மீத்தேன், நியூட்ரினோ, கெயில் இத்தனை பிரச்சனை இருக்கு, இந்த வாழ்வாதார போராட்டம் எப்படி நடக்கும் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டா? அப்ப இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க இருக்க மற்ற கட்சிகளை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு. இது நீங்க பாக்கணும். நீங்க அந்த கண்டிநாய்க்கர் ஆவணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமாங்க, வரலாற்று பதிவு மிக தவறா இருக்குங்க. அதாவது சிங்களன் என்ன சொல்றான், தமிழர்கள் இங்கிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றது போல பண்டாரவணியனுக்கு பின்பு இங்க சோழ நாட்டில இருந்து தமிழர்கள் அங்க போய் ஆட்சி அமைச்சார்கள் அப்படிங்கிறான். அவனு அதான் சொல்றான், நாங்க தான் பூர்வீக குடிகள், தமிழர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறான். இலங்கையில் இருக்கிற சிங்கள அதையே இவங்களும் சொல்றாங்க. பெரியார் படத்தை போட்டுட்டு சாதி பட்டத்தை தமிழன் பின்னாடி போடாதனாலதான் இந்த வந்தேரிகள் தெலுங்கர்கள் ஆட்சி பிடிச்சாங்க. வந்தேரிகள் பெரியார் படத்தை போட்டு
ஈவே ராமசாமி நாய்க்கர், ஈவே ராமசாமி நாய்க்கன், ஈவே ராமசாமி நாய்க்கன் 15 நிமிஷம் பேசுறாங்க. எந்த ஒரு கிழவன் தன்னுடைய இறுதி காலத்து வரைக்கும் அந்த சாதி பட்டத்தை ஒழிப்பதற்காக, அந்த சூத்திரங்கிற பட்டத்தை ஒழிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடினாரோ அவரு பேருக்கு பின்னாடி ஈவே ராமசாமி நாய்க்கன், ஈவே ராமசாமி நாய்க்கன்னா நாங்க எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு அதுல எதுக்கப்படுது? தெலுங்கர்கள் என்ற போர்வையில் அது எப்படி கொண்டு போறான் பாருங்க. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள அந்த தமிழர்களிடத்திலிருந்து பிடுங்கி அருந்ததியர் கொடுத்துட்டாங்க. இது தமிழர்களை வந்து ஒரு மோசப்படுத்துவதற்கான செயல், தமிழர்களை வந்து ஏமாற்றுவதற்கான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுல அருந்ததியர்களுக்கு ஒரு ஜட்ஜு சீட் இப்ப வந்திருக்கு. அந்த ஜட்ஜு சீட்ல போய் உட்கார்றதுக்கு அந்த மக்கள்கிட்ட படிச்சவங்க கிடையாது. அவ்வளவு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். வருடத்திற்கு 200 பேர் பக்கம் அந்த விஷவாயுல செப்டிக் டேங்க் கழுவும் போது விஷவாயுல செத்துட்டு இருக்காங்க அந்த மக்கள். அந்த மக்களுக்கான அந்த மக்களை மேம்படுத்துறதுக்கான எண்ணம் இருக்கிறவங்க மனுஷனா இருக்க முடியும். தமிழனை விடுங்க, மனுஷனா இருக்க முடியுங்க. அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கணுமா காலங்காலத்துக்கும்? அவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்தாதான் ஏதோ ஒரு 10 பேர் படிச்சானா அதுல 4 பேர் மேல வருவான், ஒரு அரசாங்க வேலைக்கு வருவான், அவன் குடும்பம் இருக்கும். இன்ன வரைக்கும் காலனிகளில் வாழ்கின்ற நிலவுடைமையே முழுவதும் இல்லாமல் காலனி அரசு கட்டி கொடுத்த காலனி 10க்கு 10 அந்த காலனி வீடுகளில் வாழ்ற சமூகம் அந்த சமூகத்தோட இடஒதுக்கீடு எதுக்குறாங்க? சீமான் சொல்லியிருக்காரு. இது வந்து பத்திரிகை பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த பண்டார நாயக, சேன நாயக, இந்த நாயகன் வர்றது பூரா நாய்க்கரு, அவங்க தான் இங்கிருந்து அங்க போய் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா காட்டு மிராண்டி வடுக வந்தேரி அந்த ஆவணத்துல காட்டு மிராண்டின்னு இருக்கான். அப்போ தமிழ் பார்பேரியஸ் சொல்லி ஜல்லிக்கட்டை தர பண்றாங்க. அதுக்கு நம்ம கொதிச்சு போராடுறோம்ல, அந்த போராட்டத்தில் அந்த மக்களும் தான் கலந்துக்கிட்டாங்க. நாங்க நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்ல அவருக்கு தெரியும் அந்த ஆவணப்படத்துல அதெல்லாம் இருக்குங்கிறது அவரே பேசிருக்காருங்க. அவரோட கருத்தியல் தான் கட்சிக்காரன் இது பண்றான். நீங்க வந்து என்ன கருத்தியில வந்து தலைவர் புகுத்துறாரோ இல்ல, நீங்க வந்து நாங்க வந்து கோவை அதுக்கப்புறம் வந்து சீர்காழி, சென்னை 3 இடத்துல வந்து சீமான் அவர்கள் அந்த கண்டி நாயக்கர் என்ற அந்த படம் வந்து எரிக்கப்பட்டது, கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த எலெக்ஷன் காரணமாக வந்து ஒரு செய்தியில வந்துச்சு, மற்றது அது வந்து பெருசா வரல. அப்புறம் கூரா ராமகிருஷ்ணன் அவர்கள் 5 ஆண்டுகள் ஈழத்தமிழர்களுக்காக சிறையில் கழித்தவர், ஆயுதம் தாங்கிய ஆயுதத்தை வந்து அங்க அனுப்பினார்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் 2 வருஷம் முடிச்சு சிறையில் போட்டாங்க. அவர் படத்தை போட்டு இவர் வந்து ராமகிருஷ்ண நாயுடு, இவர் வந்து இன துரோகி, இவர் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக போவது போல் போய் முதுகில் குத்தினார். என்ன முதுகில் குத்தினார்னு வேணும்ல? ஒரு குறியீடு, ஒரு ஜாதியை வச்சு நீங்க பார்த்து அந்த ஜாதியில் இருக்கிறவங்க பூரா வந்து பொதுமக்களை பூரா சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. அந்த இனக்கூரே வந்து துரோகிகள், நீ நாட்டை விட்டு வெளியே போ வந்தேரி அப்படின்னு இருந்தா இது என்ன அரசியல்? இந்த சமூகத்தில் இது என்ன அரசியல் இருக்கும்? காலங்காலமா இங்க வந்து நீங்க வந்து ஆந்திரா ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு பொண்ணு வந்து இங்க ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கு தெலுங்கு மொழியை பத்தி. இங்க இருக்கிற தெலுங்கர்கள்ல வந்து 70% பேர் மொழியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. தன்னுடைய மொழியை மறந்துட்டாங்க. இவங்க பேசுற தெலுங்குக்கும் அங்க இருக்கிற தெலுங்குக்கும் முற்றிலும் வேறுபாடா இருக்கு. இவங்களுக்குள்ள பொண்ணு எடுப்பது பொண்ணு கொடுப்பது கிடையாது. இது வந்து ஒரு 500, 600, 700 வருஷமா வந்து அப்படியே தொடர்ந்து இங்க தமிழராகவே வாழ்ந்து தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழர்களுக்காக வந்து தன் உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எப்படி பிரிக்கணும்? நம்ம எப்படி பிரிக்க முடியும்? நம்ம ஆமா அவரே வைகோவையும் போட்டிருக்காங்க. கோபால்சாமி நாயுடு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பெரியார் போராடி இந்த மண்ணில் அந்த ஜாதியை பின்னாடி போட்டா கேவலம்னு ஒரு நிலையை உருவாக்கிட்டாருலங்க. திரும்ப வந்து அந்த ஜாதியை போடு, நீ ஜாதியை போடாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வராங்க. நீ திரும்பவும் எல்லாம் சாதியை போட்டு எல்லாம் சாதி மோதல் அடிச்சுட்டு சாகணும், தமிழ் இஸ்லாமியரும் உருது இஸ்லாமியரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும், இப்படி எல்லாரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும். இவன் மீத்தன் வருவான், கெயில் வருவான், செயில் கேஸ் வருவான், நியூட்ரினோ வருவான், எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்ம அடிச்சுக்கிட்டு நாயா அடிச்சுக்கிட்டு சாகணும். இதுதான் செயல் திட்டம். இது எந்த செயல் திட்டம்? இது வந்து இந்திய கட்டமைப்பில் இருக்கிற RSS ஓட செயல் திட்டம். அவன் போய் ஒரு ஊடுருவி ஒரு அரசியல் ஒரு நிலை எடுத்து நிக்கணும்னா முதல்ல அங்க வந்து கலவரத்தை உருவாக்குவான், மத கலவரத்தை. இங்க அதை விட மோசமா கூறுகூறா பிரிஞ்சு அடிச்சுட்டு சாகிற கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலை திட்டம் நடைபெற்று இருக்கு. நாங்கள் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக மக்களை புறக்கணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற பிரிவினை சக்திகளை, இது போன்ற கூறுகூறாக சாதிய வெறி பிடித்த சாதிய பாகுபாடு பார்த்து மக்களை வந்து இழிவுபடுத்தி மக்களை இன ரீதியாக பிரித்து கேவலப்படுத்தும் சக்திகளை தயவு செய்து புறக்கணிக்குமாறு தமிழக மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இந்த சப்ஜெக்ட் யார் வச்சாங்களோ அவங்க தான் சொல்றேன். வச்சது நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்றோம்.